ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் கல்கத்தாவை சேர்ந்த பெங்காலி அன்பர் ஒருவர் கொடிய வியாதியிலிருந்து மீண்ட அதிசய அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கல்கத்தாவில் ஒரு தமிழ்கார தம்பதி வாழ்ந்து வந்தார்கள். மகாபெரிவாளின் தீவிர பக்தர்கள். மகாபெரிவாளை விட்டால் அவர்களுக்கு தெய்வமே இல்லை. கல்கத்தாவில் அவர்கள் வீட்டுக்கு ஒரு பால்காரர் தினம் பால் சப்ளை செய்வர். அதிகாலை வேளையில் கறந்த பசும்பாலை கொடுத்துட்டு போவர். பால்காரர் என்ற அளவில் மட்டும் இல்லாமல் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே அவரையும் எண்ணி ரொம்ப ஒரு அன்போடும் பாசத்தோடும் பேசுவார்கள், பழகுவார்கள் இந்த தம்பதியர். ஒரு விசேஷன்னா தங்கள் வீட்டில் தயாரான உணவு ஐட்டங்களை பால்காரரை வர சொல்லி அவருக்கு கொடுப்பதில் அலாதி சந்தோஷம் இந்த தம்பதிக்கு. பால்காரரும் அப்படிதான் இருந்தார். இவர்களது நெருக்கம் அவருக்கு பல வகையில் கை கொடுத்தது. பால்காரர் இவர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் என்றில்லை, அந்த தெரு அடுத்த தெரு என்று மேலும் சில வீடுகளுக்கு நித்தமும் பால் சப்ளை பண்ணுவார். சொந்தக்காரர்களின் கல்யாணங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் காஞ்சிபுரத்திற்கு போய் மகாபெரிவாளை தரிசிக்கணுங்கிறதுக்காகவும் கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு தமிழகம் வந்தார்கள் இந்த தம்பதி. தமிழகத்தில் பல வேலைகள் நிலுவையில் இருந்ததால் 3 மாதம் இங்கே தங்கினார்கள். கோவில் குளம் சுற்றுவது, ஊறுகாய் வடாம் வாங்குவது, கபாலீஸ்வரர் மாட வீதிகளில் சுற்றுவது, தமிழகத்தில் ஊர் ஊராக பயணித்து ஆலய தரிசனம் செய்தது, காஞ்சிபுரம் போய் பெரியவா சன்னதியில் 4-5 நாட்கள் தங்கியது என்று 3 மாதமும் 3 நாட்கள் மாதிரி ஓடியே போய்விட்டது. தங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுண்டு சென்னையிலிருந்து ஒரு நாள் கிளம்பி கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த தம்பதி. வீட்டுக்கு வந்தவுடன் மறுநாள் காத்தால எப்பவும் போல பல் துலக்கி முகம் துடைத்து பூஜை அறையில் மகாபெரிவா படத்துக்கு முன்னாடி விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அந்த பெண்மணி யோசிக்கிறார். பால்காரர் இப்போ வந்துட்டா சூடாக ஒரு காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வாசக்கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இது பால்காரர் தட்டும் ஓசைதான். ஆஹா, காப்பின்னு நினச்ச உடனே பால்காரர் வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வாசக்கதவை திறந்தா பால்காரர் தான். அவரோட முகத்தை ஆழ்ந்து பார்த்த பெண்மணி அதிர்ந்து போனார். அந்த பெண்மணிக்கு பேச்சே வரல. காரணம், பால் தூக்குடன் வந்து நின்ற பால்காரர் அடையாளமே தெரியாமல் உருக்குலைந்து போயிருந்தார். இந்த 3 மாத காலத்துக்குள் அவரது தேகம் வற்றி போய் கிட்டத்தட்ட எலும்பும் தோலுமாக காட்சியளித்தார். அதிர்ச்சி விலகாமல் பால்காரரையே பார்த்துட்டு இருந்தார் அந்த பெண்மணி. பால் வாங்குவதற்கு பாத்திரத்தை நீட்டாமல் அவரது உச்சி முதல் உள்ளங்கால் வரை திரும்ப ஒரு தரம் பார்த்துட்டு, என்னப்பா என்ன ஆச்சு, நீதானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு தடுமாற்றத்தோடு சொல்கிறார். பால்காரர் வேதனையாக சிரிச்சுண்டே, நான் தாம்மா, எல்லாம் விதி, நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படிங்கிறார். என்னப்பா 3 மாதத்துக்குள்ள இப்படி ஒருத்தர் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிப்போய் இதுவரை நான் பார்த்ததே இல்லைப்பா வேதனையாக சொல்கிறார். அந்த பெண்மணிக்கிட்ட இருந்த காலி பாத்திரத்தை வாங்கி தானே அதில் பாலை ஊற்றி அப்புறம் பால் பாத்திரத்தை அந்த பெண்ணோட கையில் கொடுத்தார். பால்காரரோட உடல்நிலையை பார்த்த பிறகு காப்பி குடிக்கணுங்கிற நினைப்பே போயிடுத்து இந்த பெண்ணுக்கு. ஏன்பா உன் உடம்பு இப்படி எலும்பும் தோலுமா இருக்கு, என்ன காரணம்? புற்றுநோய்மா, டாக்டருங்க சொல்லிட்டாங்க. புற்றுநோயா? உனக்கா? எப்படி இருந்த உடம்பு? சரி, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா? டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க? பதட்டம் குறையில அந்த பெண்ணுக்கு. இல்லைம்மா, என்ன சிகிச்சை பண்ணினாலும் என்ன மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும் இனிமே இந்த உடம்பு தேராதுன்னு டாக்டருங்க உறுதியாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா? மனசில் ஒரு வலியோடு கேட்குறாரு அந்த பெண். சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிட சொன்னாங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருன்னு சொன்னாங்க. அதான் விதியை நினச்சி உற்சாகமாக இருக்க என்னை மாற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த பால்காரர் சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறதுக்கு இறங்குறார் அந்த வீட்டு வாசலை விட்டு. ஒரு நிமிஷம்ப்பா,
அவரை தடுத்து நிறுத்தினார் அந்த பெண். அப்படியே நின்னார் அவர் சொன்ன உடனே. பால்காரருக்கு ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தை அந்த பெண்ணால் ஜீரணிக்க முடியல. ஏன்பா, சாகர வயசா உனக்கு? வாழணும்ப்பா, குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கு. சரி, கவலையை விடு. டாக்டருங்க தானே உனக்கு கெடு வச்சாங்க. அதுக்கும் மேலே சாமின்னு ஒன்று இருக்கு. நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, எங்களோட குலகுரு காஞ்சிபுரத்தில் இருக்கார். இப்போ கூட அவரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவர் உன்னை காப்பாற்றிடுவார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பால்காரரை அப்படியே பார்க்குறாரு இந்த பெண். ஒரு சில நிமிடங்களில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தார் அந்த பெண்மணி. உன்னோட வியாதி குணமாகணும்னா நான் சொல்கிறத கேட்குறியா? தாய், வாழணுங்கிற ஆசை யாருக்குத்தான் இருக்காது? என் பொண்டாட்டி குழந்தைங்களோட நிறைய வருஷம் வாழணுங்கிற ஆசை இருக்குது. எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பரிதாபப்பட்டு பேசுறது எனக்கு ரொம்ப தெம்ப கொடுக்குது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாளைக்கு ராத்திரி ரயிலில் நான், என் கணவர், நீ 3 பேரும் சென்னைக்கு போகிறோம். அங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறோம். மகாபெரிவா சன்னதிக்கு உன்னை அழைச்சிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறார் அந்த பெண்மணி. இந்த பெண்மணி அப்பப்போ மகாபெரிவா பற்றி சொல்லி இந்த பால்காரரும் கேட்டிருக்கார். மகானத அற்புதங்கள் பற்றி ஒரு சில நிகழ்வுகளை பால்காரரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் நாளைக்கு சென்னைக்கு போக போகிறோன்னு சொன்ன உடனே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சம்மதித்தார் அந்த பால்காரர். இந்த பெண்ணோட கணவரும் ரொம்ப சாந்தமானவர். எந்த ஒரு பேச்சுக்கும் எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டார். அதனால் அவரும் சென்னை பயணத்துக்கு பரிபூர்ண சம்மதமும் தெரிவிச்சிட்டார். அடுத்த நாள் ராத்திரி கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு செல்லும் ரயிலில் இடம் பிடித்து ஏறியாச்சு. 2 நாள் பயணத்துக்கு பிறகு ரயில் சென்னையை வந்து சேர்ந்தது. அங்கிருந்து பஸ் மூலம் பயணித்து காஞ்சிபுரத்தை அடையும் போது மதிய நேரம். மகாபெரிவாளை தரிசிக்க கூட்டமான கூட்டம். மடத்திலேயே 3 பேரும் நிதானமாக குளித்து முடித்து ஆகாரம் பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டார்கள். சாயங்கால நேரத்தில் பக்தர்களுக்கு மகாபெரிவா தரிசனம் தரும்போது அந்த மகானின் பார்வைப்படும் இடத்தில் பால்காரரை உட்கார வைத்து தானும் கணவரும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனாலும் மகானின் பார்வை திரும்பவில்லை. காரணம், மகானை தரிசிக்க எங்கெங்கிருந்தோ பக்தர்கள் திரளாக வந்திருந்தார்கள். அவர்களோடு பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார் மகாபெரிவா. பால்காரரின் முகத்தில் ஒரு தவிப்பு தெரிந்தது. இவ்வளவு தொலைவு பயணித்து வந்திருக்கிறோமே, இந்த அம்மா நம்பிக்கையோடு நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே, எல்லாம் சரியாகி விடுமா? இப்படிலாம் கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது பால்காரரின் மனதில். ராத்திரி பொழுதும் வந்தாச்சு. இனியும் மகாபெரிவாளிடமிருந்து அழைப்பு வராதுன்னு தீர்மானித்த பெண்மணி அங்கேருந்து எழுந்து ராத்திரி ஆகாரத்தையும் முடிச்சிட்டார். அதற்கு பிறகு பக்தர்கள் படுத்து உறங்க துவங்கி இருக்கும் இடத்துக்கு வந்தார்கள் 3 பேரும். தன் கையில் வைத்திருந்த ஒரு பெரிய பெட்ஷீட்டை விரித்தார் பெண்மணி. 3வரும் படுத்தார்கள். பால்காரருக்கு நம்பிக்கை தரும் விதத்தில், இந்த பாருப்பா, கவலைப்படாத, அவரோட பார்வை உன் மேலே எப்போ விழணும்னு எழுதியிருக்கோ அப்போதான் கிடைக்கும். மகாபெரிவா மகாபெரிவான்னு அவரோட திருநாமத்தை சொன்னபடியே நிம்மதியாக தூங்கு அப்படின்னு ஆறுதல் சொன்னார் அந்த பெண். 3 பேரும் தூங்க ஆரம்பித்தார்கள். தம்பதியர் இருவரும் தூங்க ஆரம்பித்தார்கள். அசதியின் காரணமாக குரட்டை சத்தமும் பலமாக வந்தது. பால்காரர் மட்டும் தூக்கம் வராமல் இப்படியும் அப்படியும் புரண்டு படுக்கிறார். ராத்திரி மணி சுமார் 12 இருக்கும். மெல்ல அவருக்கு தூக்கம் வந்து கண் அயர்கிற வேளையில் அந்த அற்புதம் நடந்தது. மகாபெரிவாளின் ஆசி ஒருவருக்கு எப்போது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த மகானின் கருணை பார்வை எப்போது விழும்னு நாம் தீர்மானிக்கவும் முடியாது. ஆமாம், பால்காரருக்கு அந்த பாக்கியம் நடுநிசி வேளையில் கிடைத்தது. கல்கத்தா தம்பதியரும் பால்காரரும் அசந்து தூங்கி கொண்டிருந்த இடத்துக்கு கலியுக தெய்வமான மகாபெரிவா தட்டு தடுமாறி நடந்து வந்தார். எப்படி வந்தார் தெரியுமா? இருட்டில் லைட்டை போட்டால் இங்கே தூங்கி கொண்டிருப்பவர்களின் தூக்கம் கெட்டு போய்விடுமேன்னு தன்னந்தனியாக வந்துட்டு இருந்தார். ஒரு பாதுகாப்புக்கு தன் வலக்கையில்
ஒரு ஹரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். இடது தோளோடு தண்டம் காணப்பட்டது. இந்த நள்ளிரவில் சீடர்களும் துணைக்கு இல்லாமல் மகா பெரியவா ஏன் தனியாக வந்தார்? எங்கோ ஒரு மூலையிலிருந்து, கல்கத்தாவிலிருந்து தன்னை நம்பி ஒருவன் வந்துவிட்டான். அவனுக்கு அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக தன் நித்திரையை உதறி தள்ளிவிட்டு பரிபூர்ண பிரகாசத்தோடு மகா பெரியவா காணப்பட்டார். கல்கத்தா தம்பதியரும் பால்காரரும் படுத்து கொண்டிருக்கும் இடத்தில் அவர்களது தலைமாட்டின் அருகே நின்றார் மகா பெரியவா. தொண்டையை 2-3 முறை செருமினார். இவர்கள் எழுந்திருப்பதாக தெரியவில்லை. உடனே தன் தண்டத்தின் கீழ்முனையை தரையில் வைத்து 3 முறை வேகமாக தட்டினார். முதலில் எழுந்தவர்கள் கல்கத்தா தம்பதியர். பக்கத்தில் விஸ்வரூப திருக்கோலத்தில் நின்று கொண்டிருக்கும் மகா பெரியவாளை பார்த்ததும் சர்வேஸ்வரா மகாபிரபோன்னு கன்னத்தில் போட்டுண்டு பிரமிச்சு எழுந்து நின்றார்கள். ஒருவேளை பொழுது விடிந்து விட்டதோன்னு தடுமாறியபடி சுவரில் மாட்டப்பட்டிருந்த வால் கிளாக்கை இருட்டில் தேடினார்கள். அவ 2 பேரும் குழம்பி தவிக்கிறத பார்த்து, பயப்படாத, பொழுது இன்னும் விடியல, மணி ராத்திரி 12 தான் ஆறுது, ரொம்ப ஒரு மென்மையான குரலில் சொன்னார் மகா பெரியவா. பரபிரமே தங்களை தேடி வந்திருக்கிறதுங்கிறத நொடி பொழுதில் புரிஞ்சின்ற தம்பதியர் பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பால்காரரை அறக்க பறக்க தட்டி எழுப்பினார்கள். இந்த யாத்திரையே அவருக்காகத்தானே. பால்காரரும் என்னவோ ஏதோன்னு கண்களை துடைச்சிட்டு 2 உள்ளங்கையையும் தேய்த்தபடி எழுந்து உட்கார்ந்தார். அண்ணாந்து பார்த்தார். அவரால் நம்பவே முடியல. இதற்கு முந்தைய மாலை பொழுதிலே இவரது தரிசனத்துக்காக காத்து கிடந்தோமே. ஆனால் மகானிடமிருந்து அழைப்பும் வரவில்லை, அருளும் கிடைக்கவில்லை. இப்ப நாம இருக்கிற இடத்துக்கே வந்து எழுப்புறாரே. பால்காரர் அப்படியே ஆச்சரியத்தோடு எழுந்து மகா பெரியவாளை சாஷ்டாங்கமா நமஸ்கரித்து விட்டு நின்றார். என்ன என்பது போல் ஜாடையால் பால்காரரை பார்த்து கேட்டார் பெரியவா. எதற்காக நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பது இந்த ஜாடையின் பொருள். திடீர்னு ஏற்பட்ட பரவசத்தின் காரணமாக பால்காரரின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரல, காற்றுதான் வந்தது. பதில் சொல்ல முடியாமல் பால்காரர் தவிச்சின்றிருக்கும் போது நாமாவது பதில் சொல்லலாமேன்னு அந்த பெண்மணி பேச முயற்சிக்கிறார். அவருக்கும் பேசுறதுக்கு வார்த்தைகள் வரல. தனது அன்பால் அனைவரின் வாயையும் கட்டி போட்டு விடுகிறாரே மகா பெரியவா. அந்த பெண்ணோட கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுறது. எதற்காக இவர்கள் வந்தார்கள் என்பதற்கான பதில் இன்னும் வராத நிலையில் பால்காரரை பார்த்து அடுத்து மகா பெரியவா கேட்ட கேள்வி மூவரையுமே நிலைக்குலைய செய்தது. அப்படி என்ன கேள்வி கேட்டார்? பால்ல தண்ணி கலப்பியா, தண்ணியில பால் கலப்பியா? அவ்வளவுதான். கல்கத்தா பால்காரரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் ஆடி போனார் பால்காரர். பால்காரரின் கண்களிலிருந்து அருவியாய் கொட்டுகிறது கண்ணீர். ஆமாம், இந்த பால்காரர் அதிக காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு சில வீடுகளுக்கு தண்ணீரில் பாலை கலந்து விற்று வந்தார். இதெல்லாம் யாருக்கு தெரிய போகிறது என்ற அலட்சியம். நாம் பால் சப்ளை செய்வது எங்கோ இருக்கிற கல்கத்தாவில். இந்த மகானோ இவ்வளவு தூரத்தில் காஞ்சிபுரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி அங்கே நாம் செய்கிற தவறை இங்கிருந்தபடி இவர் சுட்டி காட்டுகிறார்? யோசிக்க யோசிக்க பால்காரரின் மனம் வெட்கப்பட்டது, அவமானப்பட்டது. கூட வந்த அந்த தம்பதியரும் எதுவும் பேசாமல் பால்காரரையும் மகா பெரிவாளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன, என் கேள்விக்கு பதில் சொல்லலையே? மகா பெரியவா திரும்ப கேட்ட பிறகு பதில் சொல்ல முடியாமல் தன் தலையை குனிந்து கொண்டார். தாயின் கருணை அல்லவா இந்த தயாபரியிடம் பொங்கும். தன் குழந்தையே தவறு செய்துவிட்டாலும் அதை உணர்ந்து வெளியே சொல்ல அவமானம் பெருகி தவிக்கும் போது தாயே துணைக்கு வந்தார். ஒரு புன்னகையோடு பால்காரரை பார்த்து பெரியவா சொல்றார். பால்காரர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். அழாத, உன்னோட தப்பு உனக்கு புரிஞ்சுடுத்து என்று ஒரு கையில் தண்டத்தையும் மறு கையில் ஹரிக்கேன் விளக்கியும் சுமந்து இருளில் மறைந்து போனார் பெரியவா. அதற்கு பிறகு பால்காரருக்கும் தம்பதிக்கும் தூக்கமா வரும்?
தம்பதியர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் பால்காரர். அதிக காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தண்ணியில் பால் கலந்து பல இடத்துக்கும் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சேம்மா. இந்த விஷயத்த இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த மகான் கண்டுபிடிச்சிட்டாரேம்மா. எனக்கு புத்தி வந்துடுச்சுமா. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். எனக்காக பரிதாபப்பட்டு இங்கே கூட்டிட்டு வந்தீங்களே, உங்கள் 2 பேர் மேலே சத்தியம்மா அப்படின்னு கதறார் அந்த பால்காரர். ஒரு இயல்பு நிலைக்கு வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆச்சு. மகா பெரியவா திருநாமத்தை சொல்லியபடி இரவு பொழுது இந்த மூவருக்கும் கழிந்தது. அடுத்த நாள் காத்தால பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருந்தா மகா பெரியவா. எங்கோ தூரத்தில் உட்கார்ந்திருந்த பால்காரரை தம் பக்கத்தில் அழைச்சா பெரியவா. தன் கழுத்தில் இருந்த எலுமிச்சம்பழ மாலையை கழற்றினார். அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து பிரசாதமாக கொடுத்தார். ஊருக்கு போ, வியாபாரத்தை உண்மையோட பண்ணு, அவ்வளவுதான் மகா பெரியவா சொன்னது. 3 பேரும் பெரியவாளை நமஸ்கரித்து விடை பெற்று கல்கத்தா ரயில் ஏறினார்கள். இனி பாலில் தண்ணீரை கலப்பது இல்லை என்கிற வைராக்கியத்தை மகா பெரியவா திருச்சந்நிதியிலேயே எடுத்துக்கொண்டு விட்டார் பால்காரர். கல்கத்தா வந்து சேர்ந்தார்கள். அடுத்தடுத்து வந்த நாட்களில் பால்காரரின் முகத்தில் செயல்பாடுகளில் தென்பட்ட மாற்றம் இவரை கூட்டி வந்த பெண்மணியை ஆச்சரியப்பட வைத்தது. சோர்வை காணோம். சுணங்கி சுணங்கி நடப்பது குறைந்து போனது. புதுசாக சார்ஜ் ஆனது போல் உற்சாகமாக காணப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல வேண்டிய தினத்தில் கல்கத்தாவில் தன்னை தொடர்ந்து சோதித்து வரும் மருத்துவமனைக்கு சென்றார். பால்காரரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் ஆச்சரியத்தில் புருவம் உயர்த்தினார்கள். இது நாள் வரை இவரை வருத்தி கொண்டிருந்த கேன்சர் திடீரென எங்கே போயிற்று? அதற்கு உண்டான சிறு அடையாளங்கள் கூட இவரது உடலில் காணப்படவில்லையே. ஆச்சரியத்தோடு டாக்டர்ஸே கேட்கிறா. மகா பெரியவா வைத்தியம் பற்றி கூச்சப்படாமல் விரிவாக சொன்னார் பால்காரர். டாக்டர்கள் வியந்து போனார்கள். இனி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பினார்கள். அடுத்து சுமார் 20 வருடங்களுக்கு எந்த விதமான சின்ன உடல் உபாதையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார் பால்காரர். இன்றைக்கோ நாளைக்கோ என்று எழுதப்பட்ட தீர்ப்பை 20 வருடத்துக்கு ஒத்தி போட மகா பெரிவாளால் மட்டுமே முடியும். நம்பி சரண் புகுந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் நமக்கு சுட்டிக்காட்டி அபயமளித்து ஆட்கொள்ளும் மனித தெய்வம் அல்லவா மகா பெரியவா. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.